நித்யம் நிश्चलतामुपेत्य मरुताम् रक्षा विधिम् पुष्णति तेजः सञ्चय पाटवेण किरणान् उष्णत्युतेर्मुष्णति काञ्ची मध्यगतापि दीप्ति जननी विश्वान्तरे जृम्भते काचिच्चित्रमहो स्मृतापि तमसा निर्वापिका दीपिका. இங்க ஒரு என்ன ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருக்கா அப்படின்னா, நித்தியம் நிச்சலதாம் உபேத்ய. நிச்சலதா சஞ்சலம் இல்லாத அப்படிங்கிற அர்த்தம். அப்ப சலனம் இல்லாத, சஞ்சலம் இல்லாத, நிலையான அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துட்டா எதை பத்தி சொல்றார் அப்படின்னா, நிர்வாபிகா தீபிகா அப்படின்னு முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. அப்போ ஒரு தீபமானது, இப்ப நம்ம தீபம் ஏத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்க, வாசல்லையோ இல்ல சாமி ரூம்லயே கூட ஏத்தி வச்சா ஒரு சின்ன காத்துனா கூட அந்த தீபம் அலப்பாஞ்சுட்டே இருக்கும். நின்னு எரியறதான்னா சித்திராடி எரியும், அப்புறம் நிக்காது, அது அலப்பாஞ்சுட்டே இருக்கும். வாசல் எல்லாம் ஏத்தி வச்சா காத்து இருக்கு, அது இருக்கு, தீபம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படி எரியுமா அப்படின்னா அது அந்த தீபத்தினுடைய ஜுவாலை எப்படியும் அலப்பாஞ்சுட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த நிர்வாபிகா தீபிகா நித்தியம் சஞ்சலதா, நித்தியம் கொஞ்சம் கூட சஞ்சலமே இல்லாமல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு மூக்க கவி காமாட்சியை பார்த்து சொல்றார். அம்மா காமாட்சி, நித்தியம் சஞ்சலனமே இல்லாம, கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீப ஒளியாக எப்பொழுதும் பிரகாசமாக நீ இருக்கிறாய் அப்படின்னுதான் ஆரம்பிக்கிறது. முடிக்கிறது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா அப்படி கொண்டு வரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தீப ஒளி, அப்படி நீ தீப ஒளியாக இருக்கியே, அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கொடுக்கிறார். இருந்த இடத்திலேயேதான் நீ இருக்க. நீ எங்க? இருந்த இடத்திலேயேதான் நீ இருக்க. இருந்துண்டு நீ என்ன பண்ற? மருதாம் அப்படின்னா மருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மருந்து கிடையாது, நாட் மெடிசன். மருத்து தேவகணங்களில் ஒரு பார்ட். மருத்துக்கள் தேவர்கள், தேவர்களில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் கிடையாது. அத்தனை தேவகணங்களும் எல்லாவற்றையும் ரக்ஷாவிதிம் புஷ்ணதி, எல்லாரையும் நீ காப்பாற்றுகிறாய், ரட்சிக்கிறாய். எல்லாரையும் நீ ரட்சிக்கிற. இருந்த இடத்திலேயே இருந்துட்டு சலனமே இல்லாம அந்த இடத்துல நீ இருக்க. அந்த இடத்துல இருந்து தேவர்களையும் மருத்துக்களையும் தேவகணங்களையும் எல்லாரையும் நீ ரட்சிச்சுருக்க. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த ஒளியாகப்பட்டது எப்படி இன்னும் மேற்கொண்டு அந்த ஒளிக்கு ஒளியா தீப ஒளியா அம்பாளை எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்துல அவர் பேசுறார். தேஜஸ் சஞ்சய பாட வேண கிரணான் உஷ்ணத்யுதேர் முஷ்ணதி. அப்படி உன்னுடைய அந்த தீபம், அப்ப அம்பாள் தீபமா பிரகாசிச்சுட்டு இருக்கான்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்ப தீபமா பிரகாசிச்சுட்டு இருக்க அந்த அம்பாள் என்ன பண்றா? கிரணான் பாட்ட வேண கிரணான். தேஜஸ், தேஜஸ்னாக ஒளி வீசி கொண்டிருப்பவள். சஞ்சய பாட்ட வேண கிரணான்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய கிரணங்களினால், அதுவும் ஒளிக்கதிர் தானே, அதுவும் ஒளியதானே கொடுக்கறது. ஆனா அது பகல்ல மட்டும் ஒளிய கொடுக்கறது. அம்பாள் அப்படி இல்ல. பகல் இரவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவளுக்கு. எந்த நேரமும் அவள் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறாள். ஆனா பகல் நேரத்தில் என்ன பண்றா? அது ஒளி கொடுத்தாலும் அந்த ஒளியையும் அவள் பாட வேண கிரணான் உஷ்ணத்யுதேர் முஷ்ணதி, அதையெல்லாம் அவள் கிரகித்துக் கொள்கிறாள். அத்தனையும் அம்பாள் அப்படி கிரகிச்சுட்டு இருக்க. அவ எங்க இருக்கா? காஞ்சி மத்திய கதாபி தீப்தி ஜனனி. அம்மா நீதான் ஜனனி. இந்த காஞ்சி மத்திய, இந்த காஞ்சிபுரம் எங்க இருக்கு? மத்தியத்தில் இருக்கிறது. அந்த காஞ்சியின் மத்தியில் நீ வசித்துக் கொண்டு, ஏற்கனவே காஞ்சிபுரம் பூமியினுடைய மத்தியில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கார். இன்னும் வரப்போற ஸ்லோகத்திலையும் அதை சொல்லதான் போறார். அந்த காஞ்சிபுரத்தில் கம்பாதீரத்தின் மத்தியில் நீ அதை வாசஸ்தலமாக ஏற்றுக்கொண்டு நீ வசித்துக் கொண்டிருக்கிறாய். காஞ்சி மத்தியே கதாபி தீப்தி ஜனனி, தீப ஒளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி நீ ஜொலித்துக் கொண்டிருப்பவோ வெறும் வெப்பக்கதிர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இருக்கியா? சூரியனோட வெப்பக்கதிர்களை எடுத்துட்டு இருக்கியான்னா இல்ல, நீயே ஒளி. அப்பேற்பட்ட ஒளி நிறைந்த நீ திடீர்னு அப்படியே நினைச்சுட்டே இருக்கிறச்சு அவளுக்கு அப்படியே ஸ்மிருதாபி அப்படின்னு அவளுக்கு தோன்றது. இவாளை மருத்துக்களையும் தேவர்களையும் ரட்சிக்கிறா அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி கொடுத்துட்டோமே நம்மோன்னு மூக்க கவி நினைக்கிறார்.
அவருக்கு டக்குன்னு அவருக்கு தோன்றதுன்னா அம்பாளுக்கு தோன்றதுன்னு அவர் சொல்றார். ஏன்னா எனக்கு தோண வைப்பவளே, என்னை இப்படி எழுத வைப்பவளே அவதான். அப்படி இருக்கப்போ அவளுக்கு தானே தோன்றதப்போ, அவ நினைக்கிறதுனால தானே எனக்கு நினைப்பு வருது. அவளுடைய மனசுல அது தோன்றுவதால் மட்டுமே என் மனதில் அது தோன்றுகிறது. எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழமான பக்திங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அவளுக்கு திடீர்னு தோணித்தான் அப்படின்னு இவரு சொல்றாரு. அதனால்தான் நான் எழுதுற இந்த வார்த்தையே இங்க போடுறேங்கிறார். அவளுக்கு திடீர்னு தோணித்து, ஐயோ நம்ம மருத்துக்களையும் தேவர்களையும் மட்டும் ரக்ஷா அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டிருக்கேனே நானு. அதனால அவளுக்கு தோணித்தாம் ஸ்மிருதாபி, தோன்றது என்னன்னா விஸ்வாந்தரே ஜிரும்பத்தே, இல்ல இந்த உலகம் விஸ்வ அந்தரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒளிவூட்டுபவளாகத்தான் இருக்கிறாள் அப்படிங்கறத நீ தெளிவுபடுத்திடமா என் மனசுல வந்து உட்கார்ந்துட்டு அந்த வார்த்தையும் நான் போடுறேன். விஸ்வாந்தரே ஜிரும்பத்தே காட்சி சித்திர மகோஸ்மிருதாபி, அந்த டக்குனு என் மனசுல நீ வந்து உன் மனசுல தோணி என் மனசுல அதை எழுப்பின. இந்த விஸ்வத்திற்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் நீ ஒளி ஊட்டுபவளாக இருந்து கொண்டு, அது இப்பேற்பட்ட ஒளி தமசாம் நிர்வாபிகா தீபிகா. தமசாம்னா தாமச குணம் என்னும் அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானத்தை விலக்கி நீயே ஒளியாக இருந்து கொண்டு ஞானம் என்னும் ஒளியை எல்லார் மனதிலும் ஊட்டுகிறாய். இந்த விஸ்வத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளின் மனதிலும் ஊட்டுபவளாக காஞ்சி மத்தியே, காஞ்சியின் மத்தியில் நீ சஞ்சலமே இல்லாமல் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறாய். ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்தை அவரு கொடுத்திருக்கார். காந்தை கேஷருஜாம் சையை பிரமரிதம் மந்தஸ்மிதைஃ புஷ்பிதம் காந்த்யா பல்லவிதம் பதாம்புருகயோகோ நேத்ரத் விஷாபத்ரிதம் கம்பாதீரவனாந்தரம் விதததி கல்யாண ஜன்மஸ்தலி காஞ்சி மத்யமக மணிர் விஜயத காச்சித் கிருபா கந்தலி. அங்க ஒரு தீபத்தை எடுத்துட்டார். ஒரு தீபம், அவள் ஒரு காமாட்சியானவள் சஞ்சலமே இல்லாத ஒரு தீப ஒளி அப்படின்னு எடுத்துட்டார், பிரகாசிக்க கூடியவள்னு. இங்க எப்படி எடுத்துக்கிறார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு பார்த்தால், ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கிறார். அந்த வாழை மரத்தினுடைய ஒரு 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 பாற்றும் ஒரு ஒரு ஸ்டேஜிலையும் எல்லாமே உபயோகமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. நார்லேருந்து எடுத்துட்டோம்னா பழத்திலேருந்து பூவுலேருந்து வெறும் கண்ணு, சின்ன கண்ணுல இருந்து பெரிய மரம் வரைக்கும் காயிலேருந்து எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. அது எந்த அளவுக்கு எல்லா விஷயத்திற்கும் நமக்கு எல்லா பாகத்திற்கும் மங்கள காரியங்களுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கோ அத மாதிரி இங்க எடுத்துக்கிறார். என்னன்னா காச்சி கிருபா கந்தலி அப்படின்னு கொண்டு வர கொலை கொலையா பழங்களோட இருக்கு. அப்ப அந்த வாழை மரம் எப்படி இருக்கும்? கொலை அப்படியே வாழை கொலை தள்ளி இருக்கும். ஒரு மரம் கொண்டு நட்டா போறோம், வாழையடி வாழையாகன்னு அந்த தோட்டமே வாழை தோட்டமா மாறும். என்னதான் நீங்க கழிச்சு விட்டாலும் சரி, திரும்ப திரும்ப அது வந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கு அந்த தோட்டத்தில். அது கொலை தள்ளி அவ்வளோ இருக்கும். பழங்களோட இலையோட எல்லாத்தோடையும் அது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நீ கிருபா கந்தலி, இருக்கக்கூடிய அம்மா தாயே, நீ கருணை ரசத்தோட இருக்க. உன்னுடைய கருணையாகப்பட்டது. ஏன் அதை சொல்றார்? எப்படி வாழை மரத்தில் உள்ள ஒரு ஒரு பாற்றும், நார் எடுத்தோம்னா பூக்கட்ட உதவுறது, பழம் எடுத்தோம்னா நேவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடலாம், காய் எடுத்தோம்னா நல்லா சாப்பிடலாம், என்னென்ன விதவிதமா அந்த காயை வச்சுட்டு பண்ண முடியுமோ பண்ணலாம். எதையுமே தூக்கி போடணுங்கிற அவசியமே அதுல இருக்காது. மரத்தை வெட்டி போடணுமா தேவையில்லை, அப்படியே கொலையோட எடுத்துட்டு போய் எல்லா மங்கள காரியங்களுக்கும் கட்டலாம். சின்ன கண்ணு வேணுமா எதுக்காவது எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்க எல்லா பூஜை பண்ணும் பொழுதும் வாழை மரத்தை கட்டி குட்டி குட்டி வாழை மரமா கட்டி ஒவ்வொரு வீட்லயும் பந்தல்கள் போட்டுக்கொண்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒண்ணுத்துக்கும் மங்களகரமான காரியத்திற்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி கிருபா கந்தலி அப்படிங்கிறார். என்னன்னா என்ன கிருபா கந்தலி அப்படின்னா, கிருபான்னா கருணை, அம்மா அவனுடைய கருணையாகப்பட்டது. உலகத்தில் உள்ள ஜீவராசிகள்ல அத்தனைக்கும் இது புழு, இது பூச்சி, இது மனுஷன், அது குரங்கு, அது நாயி அப்படின்னு ஏதாவது தனித்தனியா பாக்குறதா? இல்லையேம்மா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கருணையை தானே நீ பொழிகிற. கருணை ரசத்தை அப்படியே வடிக்கிற எல்லாருக்கும் நீ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல பொதுப்படையான கருத்து இது சொல்ற. காந்தை கேஷ ருச்சாம் சயைர் பிரமரித்தம், அவளுடைய காந்தி, காந்தின ஒளி எது? கேஷ ருச்சா, அவளுடைய கேசம் இருக்குல்ல தலை,
அந்த தலையில இருக்கிற முடி அவ்வளவு கண்ணங்கரையில் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா பிரமரிதம். பிரம்மர்னா வண்டு. வண்டு சுத்தின் இருக்கா மாதிரி இருக்கு. எந்த இடத்துல வண்டு சுத்தின் இருக்கு அப்படின்னு பார்த்தா மந்தஸ்மிதை புஷ்பிதம். அவ சிரிக்கிறாளாம். அம்பாள் ரொம்ப அழகா புன்னகை பண்றா. அம்மாவனுடைய புன்னகை இருக்கே அது அவ்வளவு அழகு. அந்த புன்னகை அம்பாள் கடகடன்னு சிரிச்சான்னு எந்த இடத்துலயுமே இருக்காது. எந்த இடத்துலயுமே அவளுடைய புன்னகைக்குத்தான் மதிப்பே அதிகம். அவளுடைய புன்னகை, அவள் லேசாக இருக்கக்கூடிய அந்த புன்சிரிப்பில் அவளுடைய பல்லு எல்லாம் அப்படியே பளபளன்னு ஒளி வீசிட்டு அப்படியே முத்துக்கொத்தா மாதிரி இருக்கு. அந்த முத்துக்கொத்தா மாதிரி இருக்கிற அந்த பற்களை முல்லை பூவாக இங்கு பாவிக்கிறார். அப்ப அவளுடைய தலையாகப்பட்டது கருப்பாக இருக்கக்கூடிய அந்த கலர் எப்படி இருக்கான்? அவளுடைய புன்சிரிப்பில் புஷ்பிதம். என்ன புஷ்பம்? முல்லை புஷ்பம். அப்படியே கோத்து கட்டி ஜொலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த புஷ்பத்தின் மீது அந்த தலை எப்படி இருக்கு? கருப்பா இருக்கக்கூடிய அந்த தலை பிரமரிதம். பிரம்மர்னா வண்டு. ஒரு வண்டு உட்கார்ந்து தேனை அரும்புவதை போன்று எனக்கு காட்சி தர்றது. அது காட்சி தரது. காந்தியா பல்லவிதம் பதாம்புருகையோகோ நேத்ரத்விஷா பத்ரிதம். அது நேத்திரத்னா அது எப்படி இன்னும் எனக்கு காட்சி அளிக்கிறது. அப்படி ஒரு காட்சி அளிக்கும் பொழுது அப்படியே முல்லை, உன்னுடைய பந்தகாச சிரிப்பு அது முல்லை மலரா தெரியறது. முல்லை மலரோடு எல்லாம் அந்த முல்லை மலர் நீ சிரிக்கும் போது அப்படியே பளீர்னு தெரியறது பத்தியா? அந்த பளீர்னு அது வரும் பொழுது பதாம்புருக யோகோ அப்படி ஒளி வீசுறது. அப்ப என்னன்னா பெட்டல்ஸோட அப்படியே பூக்கள் விரிஞ்சிருக்கா மாதிரி இருக்கு. விரிஞ்சிருக்கிறதுக்கு மேல அங்க ஒரு வண்டு அதை சுத்தி குடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அப்படி ஒரு காட்சி காஞ்சிபுரத்துல நீ பூங்காவா இருக்க. எப்படி ஒரு வாழையடி வாழையாக ஒரு வாழையாகப்பட்டது எப்படி எல்லா இடத்துலயும் ஒரு பார்ட்டிலையும் அது யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் நீ ஒரு பூங்காவா இருக்க. உன்னுடைய பல்லெல்லாம், உன்னுடைய பற்கள் பார்ப்பதற்கு முத்து கோர்த்தார் போல் முத்து போன்ற முல்லை மலரை போன்று அது இன்னும் அதோட ஒளியாகப்பட்டது கீழே பளீர்னு ஒளி வீசி பெட்டல்ஸ் மாதிரி புதுசா தளிர் விட்டா மாதிரி அதுக்குள்ள அந்த பூ பூத்தா மாதிரி உன்னுடைய தலை வண்டு அதை மொய்க்கிற மாதிரி ஒரு காட்சி என் கண் முன்னே தோன்றுகிறது. நேத்ரத்விஷா பத்ரிதம். நேத்ர கண்ணு, நேத்ரத்விஷா கண்ணின் பார்வை, திருஷ்டி. அந்த பார்வையில எனக்கு அந்த மாதிரி காட்சி தருது. கம்பாதீர வனாந்தரம் விதததி. அதுவும் எங்க இருக்க நீ? கம்பா தீரத்தில் வசிச்சுட்டு இருக்க. கம்பா தீரம் அப்படிங்கறது இந்த இடத்துல வனாந்தரம் ஆகிட்டாரு. அது ஒரு காடு. அந்த மாதிரி ஒரு காட்டில் நீ அங்க போய் அப்படியே நீ என்ன பண்ற? வசிச்சுட்டு இருக்க. ஆனா உன்னுடைய திருவடியோ தாமரை மாதிரி இருக்கு. பல்லோ முல்லை மலர் மாதிரி இருக்கு. உன்னுடைய திருவடியோ தாமரை மாதிரி இந்த இடத்துல இருக்கு. அந்த காந்தியோட கூட, திருவடியோட கூட, அந்த காந்தியோட கூட, தளிர்களோட கூட எல்லாம் பிரகாசமாயிண்டே இருக்கு. அதோட இல்லாம அப்படி ஒண்ணா பார்க்கும் பொழுது அந்த கலர் வெறும் கரும் மேகமாக மட்டும் இல்லாமல் அப்படியே பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? ஒரு நீல கலரும் சேர்ந்து வருது. அப்ப நீல கல்யாண ஜென்மஸ்தலி. கல்யாணத்திற்கெல்லாம் எல்லா விதத்திற்கும் மங்கள காரியத்திற்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரா மாதிரியான வாழையை போன்று ஒரு பாற்றும் காலானது. தாமரை மேல போக போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணின் உடம்பில் உள்ள ஒரு பாற்றும் மலருக்கு ஈக்குவலா கொண்டு கண்ணின் விழியானது நீலோத்பலம் போல இருக்கு. அந்த விழி இப்படி நீ கடைக்கண் பார்வையை வீசினா போறோம். உன்னுடைய கடாட்சம் கிடைக்கும் பொழுது அந்த விழி இந்த ஓரத்தில் போய் அதை பார்க்கும் பொழுது காஞ்சி மத்திய மகாமணிர். அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா காஞ்சியின் மத்தியத்தில் இருக்கக்கூடிய மகாமணி. அப்படின்னாக்க என்ன அப்படின்னா ரத்ன கல்லோ. அந்த காஞ்சியே பூமியின் மத்திய பாகத்தில் இருக்கிறது. அந்த காஞ்சியின் மத்தியில் நீ அமர்ந்திருக்கிறாய். ஆனா நீ அமர்ந்திருக்கும் இடம் ரத்தினக்கல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வைக்கிறது. இந்த ரத்தினக்கல் எல்லாம் எங்க இருக்கு? இந்த வாழைமரம் கட்டி வச்சு மங்கள காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்தில் ஒரு கல்யாண பெண்ணாக இருக்கு. எல்லா நேரத்திலயும் எல்லாரும் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாளா? பண்ணிட்டு இருக்க மாட்டா. சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் அலங்காரம் பண்ணிட்டா இருப்போம். இல்லையே, ஒரு கல்யாண பெண்ணாகப்பட்டவள். இப்ப அவளை ஒரு கல்யாண பெண்ணா பாவிச்சு அவளினுடைய இடையில் மேகலையாக அந்த மணிகள், எந்த மகாமணிகி, அந்த மணிகள் உன்னுடைய மேகலையில் நீலோத்பலமாக அப்படியே தொங்குவது போலவும், கண்ணின் விழிகள் அப்படியே நீல கலர்ல அப்படியே அது இங்கேயும் அங்கேயும் போற மாதிரியும், தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் கருவண்டுகள் போல பிரம்மராக சுத்தி கொண்டிருப்பது போலவும் ஒரு பூந்தோட்டமாக, ஒரு பூங்காவாக காட்சியளிக்கிறது.
அப்படி ஆபரணங்களில் சிறந்தவளாக நீ காட்சியளிக்கிறாய். காஞ்சிபுரத்தில் மத்தியில், பூமிக்கு மத்தியில் நீ காட்சியளிக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு இதோட சொல்லி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. ராகா சந்திர சமான காந்தி வதனா நாகாதிராஜஸ்துதா மூகானாமபி குர்வதி சுரதுனி நீகாஷ வாக்வைபவம் ஸ்ரீகாஞ்சி நகரி விகார ரசிகா சோகாபகந்திரி சதா ஏகா புண்ணிய பரம்பர பசுபதேஹ ஆகாரிணி ராஜதே. ராகா சந்திர சமான காந்தி வதனா. ராகா சந்திர, ராகா சந்திரன சந்திரன், சந்திரனுக்கு சமமாக, சந்திரோதயம் பூர்ண சந்திரனுக்கு சமமாக காந்தி வதனா. பூர்ண சந்திரன் வரும்பொழுது எப்படி ஒளி வீசி கொண்டு இருக்கிறானோ அப்பேற்பட்ட ஒளியோட கூட இருக்கக்கூடிய வதனத்தை பெற்றவளாக நீ இருக்கிறாய். அப்பேற்பட்ட நீ நாகாதி ராஜஸ்துதா, பூர்ணச்சந்திரனை போன்று இருக்கக்கூடிய நீ தேவர்களுக்கெல்லாம் ராஜனான நாகாதி ராஜஸ்துதா, தேவர்களுக்கெல்லாம் ராஜனான தேவேந்திரனால் ஸ்துதி பாடப்படுகிறாய். தேவேந்திரனால் ஸ்துதி பாடப்படுகிறாய். மூக்கானாம் அபி குர்வதி சுரதுனி. மூக்கானாம் அபி குர்வதி சுரதுனி. மூக்கானாம், மூக்கர். இப்ப யாரு எழுதுறவரே மூக்கர், அவரை பத்தி இதுல பேசல. ஆனா மூக்கர்ன்ற பேருக்கு அர்த்தம் என்ன நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். மூக்கர்னா வாய் பேச முடியாதவன். அப்படி ஊமையாக இருப்பவர்களுக்கெல்லாம் குர்வதி சுரதுனி, அப்படி ஊமையாக இருப்பவர்களுக்கெல்லாம் அவளுடைய வாயிலிருந்து அப்படியே சரளமா அள்ளி கொட்டுறா மாதிரி, அப்படியே அவளினுடைய வாயிலிருந்து அப்படியே கங்கை எப்படி பிரவாகம் எடுத்து ஓடுறதோ அந்த மாதிரி கவிதைகள்லாம் பிரவாகம் எடுத்து ஓடுவதை போன்று நீகாஷ வாக்வைபவம், வாக்வைபவம், அவளுக்கு ஒரு பெரிய வாக்கு சாதுரியத்தை கொடுக்கக்கூடியவளாக நீ இருக்கிறாய். ஸ்ரீகாஞ்சி நகரி விகார ரசிகா சோகா பகந்திரி சதாம், அப்படி இருப்பவளான நீ ஸ்ரீகாஞ்சி நகரி, காஞ்சிபுரத்தில், காஞ்சி நகரத்தில் விகார ரசிகா, நிறைய லீலைகள் எல்லாம் பண்றதுக்கு உனக்கு ரொம்ப ஆசை, ரசிக்கிறது. நீ பலவிதமான லீலைகளை எல்லாம் பண்ணி அங்கே ரசித்துக் கொண்டிருக்கிறாய். அப்ப லீலைகள் ரொம்ப பண்ணும் பொழுது அதை பார்த்து ஆனந்தம் அடைகிற, அதை ரசிக்கிற, அதை பார்த்து நீ சந்தோஷம் அடைகிற. சோகாபஹந்திரி சதாம், அப்படி சந்தோஷப்படுபவளான நீ ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதேகே ஆகாரிணி ராஜதே. ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதேகே. பசுபதி யாரு? பரமேஸ்வரன். ஏகா புண்ணிய, அவர் பண்ணினா எப்பேற்பட்ட புண்ணியத்தின் பலனாக அவருடைய பரம்பரைக்கே மிக உயர்ந்தவளாக நீ அவருக்கு மனைவியாக கிடைத்தாய். யார் பண்ண புண்ணியத்தினால? பரமேஸ்வரன் பண்ண புண்ணியத்தினால இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம், இப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் உன்கிட்ட அடக்கிட்டு நீ அவர் பண்ண புண்ணியத்தினால் அவருக்கு மனைவியாக பொக்கிஷமாக நீ கிடைத்தாய், விளங்குகிறாய். ஆகாரிணி ராஜசே அப்படிங்கிறார். அம்மா, இதெல்லாம் ஒரு காரணமா நான் உன்னை சொல்றதுக்கு? இதுக்கெல்லாம் நான் உனக்கு சொல்றதுக்கு காரணமே இல்லம்மா. ஆனா உன்னை பார்த்தா இது இது இதுன்னு சொல்லணும்னு தோன்றது. இப்ப ஏற்பட்டவள் பரமேஸ்வரனுக்கு மனைவியாக இருக்கான்னா அது பரமேஸ்வரன் பண்ண புண்ணியம் அப்படின்னு எனக்கு சொல்ற தோன்றதுமா. அதனால நான் சொல்றேன், நீ இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கான்னு, இதெல்லாம் ஒரு காரணமா நான் சொல்றேனா உனக்கு அப்படின்னு சொல்லி மூக்க கவி அவள்கிட்ட சொல்லி அவளை நமஸ்கரிக்கிறார். ஜாதா சீதல சைலத சுக்ருதினாம் திருஷ்ய பரந்தேகினாம் லோகானாம் க்ஷணமாத்ர சம்ஸ்மரணதः சந்தாப விச்சேதினி ஆச்சரியம் பகுகேலனம் விதனுதே நைஷ்சல்யமாபிப்ரதி கம்பாயாஸ்தடசீம் நிகாபி தடினி காருண்ய பாதோமயி. ஜாதா சீதல சைலத. சீதலம்னா என்ன? குளிர்ச்சின்னு தெரியும். சீதலம்னா குளிர்ச்சி, கோல்டு அப்படின்னு சொல்றோமா. சைலம், சைல அப்படின்னா என்ன? மலை, குளிர்ச்சியான மலை அப்படின்னா பனிமலை வச்சுக்கலாமா. இந்த பனிமலை இப்ப அம்பாள் எங்க அவதரித்தாள்? இவள் இமவான் மகள், எல்லாருக்குமே தெரியும்
இல்லையா? அப்ப பனிமலையில் அவதரித்தவள். ஜாதா ஷீதல ஷைலத சுக்ருதி. சைலத அதோட இதுக்கு அர்த்தம். அவள் பனிமலையில் அவதரித்தவளான, பனிமலையில் அவதரித்தவளானவள். சுக்ருதினாம் திருஷ்யா பரந்தேகினாம். சுக்ருதினாம், சுக்ருதினாம் கிருத்தினாம் அப்படின்னாக்க செயல்களை செய்தல். சுக்ருத்தினாம்னா நல்ல செயல்களை செய்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் எழுதுறார், அம்பாளை பத்தி எழுதிட்டு இருக்கும் போது சுக்ருத்தினாம்னு எழுதுறார் அப்படின்னா, அந்த மாதிரி நல்ல செயல்கள் செய்வதனால் புண்ணியசாலிகள், புண்ணியத்தை அடைந்தவர்கள் புண்ணியசாலிகள். அப்பேற்பட்டவள் திருஷ்யா பரந்தேகினாம். அப்படி அந்த நல்லவள், திருஷ்யானா பாக்குறது, பரந்தேகினாம்னா அந்த மாதிரி புண்ணியம் சாலிகள் மட்டுமே பார்க்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சுக்ருதினாம்னா நல்ல செயல்களை செய்ததால் கிடைத்த புண்ணியம், புண்ணியசாலிகள். திருஷ்யானா பாக்குறதுன்னு சொல்லியாச்சு. பரந்தேகினாம்னா அவர்களுக்கு மட்டுமே, உன்னுடைய தேகம்னா அம்பாளினுடைய உருவம், உன்னுடைய ரூபத்தை அவர்களால் மட்டுமே காண முடியும். யாரால? புண்ணியசாலிகளால் மட்டுமே காணக்கூடிய உருவத்தை பெற்றவள். லோகானாம் க்ஷணமாத்திர சம்ஸ்மரணத்தக. லோகானாம் இந்த உலகத்தில் உள்ள மக்கள். க்ஷணமாத்திர ஒரே க்ஷணத்தில், க்ஷணமாத்திரத்தில் ஒரு செகண்ட்ல, ஒரு க்ஷணத்துல. சம்ஸ்மரணத்தக சந்தாப விஷ்சேதினி அப்படின்னா சந்தாப தாபங்கள், அவர்களுக்குரிய தாபங்களை எல்லாம் க்ஷணமாத்திரத்தில் போக்கக்கூடியவளாக. ஏன் க்ஷணமாத்திரத்தில் போக்கக்கூடியவளாக அப்படின்னா, அதனால்தான் முதல் வார்த்தையை என்ன போட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீதல சைலதகா. ஜாதா சீதல சைலதக, பனிமலையில் அவதரித்தவள். தாபங்கள்னா எப்படி? க்ஷணமாத்திரத்தில் தாபத்தை போக்குபவள்னு இப்ப ரெண்டாவது வரியில வந்திருக்கு. அப்போ க்ஷணமாத்திரத்தில் தாபத்தை போக்குபவள்னா அந்த தாபமாகப்பட்டது எப்படி இருக்கும்? உஷ்ணமா இருக்கும், ரொம்ப உஷ்ணமா இருக்கும். அப்ப அந்த தாபத்தை போக்குறதுக்கு இந்த பக்கம் குளிர்ச்சி இருந்தா தான் முடியும். அப்ப குளிர்ச்சி இருந்தாதான் முடியும் போது அம்பாள் பனிமலையில் முதிர்த்தவள், எப்பொழுதும் கருணையே வடிவானவள். அவ அந்த குளிர்ச்சியோட அவர்களினுடைய தாபத்தை க்ஷணமாத்திரத்தில் போக்குகிறாள் அப்படிங்கறது இந்த இடத்துல. சந்தாப க்ஷணமாத்திர சம்ஸ்மரணதக சந்தாப விஷ்சேதினி. ஆச்சரியம் பகுகேல. இந்த ஆச்சரியத்துக்கு பல அர்த்தங்கள் இங்க எடுக்கலாம், ரெண்டு மட்டும் சொல்லிக்கலாம். இப்ப ஆச்சரியம், அம்மா நான் இதெல்லாம் உனக்கு சொல்லிட்டு இருக்கேனே, இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் பாடிட்டு இருக்கேனே, இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா? நீ பண்ற இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா? இவ்வளோ சொல்லிட்டு இதெல்லாம் போய் ஆச்சரியமா உனக்கு? ஆச்சரியம் பகுகேலனம். காமாட்சி அம்மா, இதனுதே நைச்சல்யமாபிப்ரதி. நீ ஒரு கம்பா தேவியில, கம்பா நதிக்கரையில எப்பையும் உலாவின்னு இருக்க. உலாவிக் கொண்டிருக்கிற காஞ்சியின் மத்திய பாகத்துல இருக்க. அந்த காஞ்சியோ பூமிக்கு மத்திய பாகத்துல இருக்கு. அப்ப அதுக்குள்ள இதுக்குள்ள உன்னுடைய வாசஸ்தலமாக வச்சுட்டு இருக்க நீ பண்ற லீலை எல்லாமே விந்தைக்குரியது. அப்ப நான் சொல்ற இது போய் ஆச்சரியமா? நீ பண்ற லீலையே எல்லாம் ஆச்சரியமானது. பகு கேலனம். எத்தனையோ பண்ற நீ, பகு நிறைய விளையாட்டுக்களை நீ விளையாடிட்டு இருக்க. அப்படி லீலை புரியவளா நீ காஞ்சியில இருக்க. அப்படி இருக்கிறவோ க்ஷணமாத்திரத்துல இந்த லோகத்துல உள்ள வாழினுடைய தாபங்களை எல்லாம் போக்குறதுக்கு நீ பலியிடதான் அவதரிக்கணுமான்னு? அதெல்லாம் கிடையாது. காஞ்சியில உட்கார்ந்துட்டு தீபமாய் இருந்தாலே போரும். அந்த இடத்திலேயே இருந்து எங்களுடைய தாபத்தை எல்லாம் முன்னால் விளக்க முடியும். இதெல்லாம் பெரிய ஆச்சரியமா? நீ இந்த விந்தையெல்லாம் வச்சு நீ அங்க விளையாடுற பாரு, இத்தனை விளையாட்டு, அதுதான் ஆச்சரியம். அப்படி உள்ளவளே, கம்பாயா ஸ்தட சீந்தி காப்பி தடினி. அந்த கம்பா நதி கரையில் உலாவிக் கொண்டு இத்தனையும் ரசித்துக் கொண்டு இருப்பவளே, எங்கள் தாபங்களை போக்குபவளே, கருண்ய பாத்தோமயி. எவ்வளவு கருணை பாத்தியா நீ? உனக்கு கருணையே நதியா வச்சுட்டு இருக்க. அந்த கம்பா நதி என்ன? கம்பா நதின்னு நாங்கள்லாம் பேர் சொல்றோம், ஆனா கம்பா நதி இல்ல, அது உன்னுடைய கருணை நதி. உங்ககிட்ட இருக்கிற கருணை ரசம் பொங்கி பெருகி அதுல போறது. அப்பேற்பட்ட கருணா நதி நினைச்ச மாத்திரத்துல அந்த நதியில் உள்ள ஜலத்தால நீ குளிர்ச்சியா இருக்கும் பொழுது அந்த குளிர்னால எங்களினுடைய தாபங்களை எல்லாம் நீ போக்க வல்லவளாக இருக்கிறாய், வினோதமானவளாக இருக்கிறாய். எல்லோரையும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டு நீ ஆச்சரியமாக லீலைகளை புரிந்து கொண்டு அதில் சந்தோஷப்பட்டு கொண்டு காஞ்சிபுரத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறாய். அம்மா உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதோட நாமளும் இன்னைக்கு கிளாஸ முடிக்கிறோம். ஸ்ரீ நமஹ.